இயேசுவின் நாமத்தினால ஜீசஸ் யூடியூபு மற்றும் ஃபேஸ்புக்கு தேவகுமார் இவாஞ்சலிஸ்ட் அனைவருக்கும் என்னுடைய இந்த நாள் பிறகு நான் பேசுகிறேன். மதர்ஸ் டே பற்றி பேசினாலும் அதனால் அது எனக்கு ரொம்ப வருத்தம். மதர்ஸ் டே அம்மாவை பற்றியும் பேசணும், அப்பாவை பற்றியும் பேசணும். இந்த அளவுக்கு நான் வந்த காரணம் அப்பா அம்மா தான். ஆக்சுவலாக நான் ரொம்ப திங்கிங் பண்ணுறது என்ன பேசணுன்னு இன்றைக்கி வந்துருச்சு. நான் சில இடங்கள் நான் ஒர்க் விஷயமாக சில மெடிசனை டெலிவரி பண்ணும்போது ஓல்டு இதில் நான் டெலிவரி பண்ணுவேன். பெரிய பெரிய பங்களாவில் டெலிவரி பண்ணியிருக்கேன் மெடிசனை. ஆக்சுவலாக அப்போ நான் டெலிவரி பண்ணும்போது பெரிய வயசானவங்களாம் இருப்பாங்க. அவங்கள விசாரிப்பேன், அவங்க பிள்ளைங்களாம் எங்கே இருக்காங்கம்மா கேட்பேன். நிறைய செல்வந்தர் ஐஃபை ராயல் ஃபேமிலி, பல கோடீஸ்வரர், பிரமாண பெரிய பெரிய ஐஃபை சான்ஸ் இல்லை. அவங்க வீட்டில் அப்படிப்பட்ட வீடே வேறு லெவல் இல்லாத எதுவுமே இல்லை. ஆனால் அவங்க பிள்ளைங்க எல்லாம் அமெரிக்காவில் இருப்பாங்க, லண்டனில் இருப்பாங்க, மலேசியாவில் இருப்பாங்க, சிங்கப்பூர். நீங்கள் ஏமா இங்கே இல்லைப்பா, அவன் வேலை விஷயம் அங்கே போயிட்டான்ப்பா. என்ன இருந்தாலும் நம்ம எவ்வளோ செல்வந்தராக இருந்தாலும், எவ்வளோ பணக்காராக இருந்தாலும், எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் தன் பிள்ளைங்க எங்கே இருக்காங்க? வெளியே இருக்காங்க. தன் பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாது? தான் அப்பா அம்மாவை ஓல்டேஜ்லேயும் நம்ம எவ்வளோ பெரிய டேலண்ட் பர்சனாக இருக்கலாம், ஆனால் அப்பா அம்மாவை விட்டு எங்கேயும் என்ன பண்ணிடக்கூடாது. அவங்கள ஓல்டேஜில் என்னுடைய ஒய்ஃப் பேச்சு கேட்டுட்டு, என் ஃப்ரெண்ட்ஸு பேச்சு கேட்டுக்கிட்டு, நாடகம் சும்மா டைம் பாஸுக்கு தான் நாடகம். அவங்கள நான் குறை சொல்ல, அவங்க ஒரு பொழைப்புக்கு அவங்க நடத்துகிறாங்க. அப்பா அம்மா உலகத்தில் நம்ம பெரிய கிஃப்ட்டு. நம்ம இந்தளவுக்கு காரணம் அப்பா அம்மா தான். நம்ம எவ்வளோ சீமானாக இருக்கலாம், எவ்வளோ சொல்லலாம், அப்பா அம்மாவை நம்ம மதிக்கலைன்னா நம்மளுக்கு சாபம். அதே தான் பிள்ளை என்ன பண்ணுவான், நம்மளும் ஓல்டேஜில் வச்சுருவோம். எதை விதைக்கிறோ அதை அதுக்கு தான் என்னுடைய அப்பாவை பேசுவேன். அப்பா அம்மாவை ஒரு நாளும் அவங்கள கஷ்டப்பட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி படத்தில் பார்த்துருப்பீங்க. நானும் ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஒரு அப்பா அம்மா பிள்ளை இருக்குது, அதெல்லாம் வளர்த்துக்கிட்டாங்க. அதேமாதிரி அவருக்கு என்னாச்சு, பிள்ளை இருக்கா இல்லையா தெரியல. அடுத்த பர்சனுக்கு அவர் ஒரு ஹாஸ்டலில் போய் ஒரு பையனை வளர்த்து பெரிய ஆள் ஆக்கினார். அதேமாரி பெரிய ஆள் ஆகணுன்னு பையன் திருப்பி என்ன பண்ணாங்க, அவங்க சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிமில் பார்த்தேன். என்ன ஃபிலிம் தெரியல. அவங்க பையன் என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பாவை எங்கே அவர் அந்த பையனை தத்தெடுத்தாரோ அதே இடத்துல அவங்க பையனை விடுறாரு. அந்த சர்ச்சி ஃபாதர் சொல்கிறார், ஏன்ப்பா இப்படி, ஏன் ஃபாதர் இப்படி இது பண்ணுறீங்க, தயங்கிறீங்க, சொல்ல வந்தீங்க? இல்லைப்பா, உன்னை இங்கேருந்து தான்ப்பா அவர் தத்தெடுத்து போனார், நீ திருப்பி உங்கள் அப்பாவை எங்கேயே விடுறாப்பா. அப்படியே ஸ்ட்ரிட்டன் ஆகிட்டார். அதுதான் சொல்ல வரேன். என் பிள்ளை அப்பா அம்மாவை அவங்க நான் இந்த அளவு நான் திட்டிருக்கேன். லைஃப் நிறைய தப்பு நான் பண்ணியிருக்கேன். தப்பு பண்ணாத மனுஷன் இல்லை. நானும் தங்க அப்பா நான் உணர்ந்திருக்கேன். ஆண்டவரே நான் தப்பு பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பா இல்லைன்னா எவ்வளோ இடத்துல நான் அடி வாங்கியிருப்பேன். எங்கள் அப்பா அம்மா இருந்ததால் தான் ப்ரேயரில் எல்லா காரியங்களும் நான் தப்பு வச்சு என்னை பாதுகாத்து இந்த அளவு வந்துருக்கேன். இந்த அளவு இன்னொரு எங்கள் அப்பாண்ட பேசினா 2 வார்த்தை முழுவதும். எங்கள் அப்பா அவ்வளோ மரியாதை. எங்கள் அப்பா இப்போது பார்த்தா பேசினாலும் பயந்தேன் எங்கள் அப்பாண்ட. எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே வயசில் எப்போது வரையும். ஆனால் நம்ம எல்லா வேலையும் செஞ்சாலும் நான் ஒரே பிள்ளையால் எங்கள் வீட்டில் எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க. நான் அப்பா அம்மா கூட இருக்கிறது பெரிய இன்பம், பெரிய கிஃப்ட்டு. அது பெரிய ஏசப்பா கொடுக்குற பெரிய கிஃப்ட்டு. அது யாராலும் அதனால் மதர்ஸ் டே மட்டும் இல்லை, ஃபாதர்ஸ் டேவும் எல்லா நாளும் நம்மளுக்கு அப்பா அம்மாவுக்கு மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே தான். அவங்களுடைய பிளெஸ்ஸிங் நம்மளோட. அவங்க திட்டுறாங்க கொண்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய சின்ன பசங்க, ஸ்கூல் பிள்ளைங்க நம்ம என்ன பண்ணுறோம், அப்பா அம்மா கேள்வி கேட்கும். அவங்க சொல்கிறதா தப்போ ரைட்டோ அது நம்ம அவங்க திட்டுற ஆசீர்வாதம் தான். எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் பேக்ரவுண்டு இருந்தது தான். அவருடைய திறமை எல்லாரும் அவங்க அக்காவுக்கு கொடுத்தாரு. ஆனாலும் அவங்கள இசப்பாவை நம்பி சென்னைக்கு வந்தாங்க. கூடுவஞ்சேரியில் இருந்தார். எங்கள் அம்மா ஒரு செங்கல்பட்டு, எங்கள் அப்பா ஒரு கூடுவஞ்சேரி. அப்பா பெரிய சொத்துக்கள் பணக்காரர் தான்.
அவர் இருந்த லேண்டு எனக்கு எதுவும் எடுத்துக்கிட்டாம அவங்க அக்காவுக்கு அன்பாக கொடுத்துட்டாரு. பட் அவங்க அக்கா தராங்களா இல்லையா, பட் அவருக்குன்னு எதுவும் வைக்காமல் ஊழியம், வேலை, பிஸ்னஸ் போனால எல்லாமே ஃபெயிலியரு. அவரால் முடிஞ்சது ஏதோ குடும்பத்தை வச்சு நடத்துவார். ஆனால் அம்மா ஒரு கம்பெனியில் போயிட்டு கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சு, நானும் லீவ் நாளெலாம் பார்ட் டைம் வந்து ஜாப் கிடைக்கிது. ஹோட்டலில் சவுமெல்லாம் வேலை பார்த்துருக்கேன். அப்புறம் ட்ரெஸ் கடையில் சின்ன அந்த ஷோரூமில் வேலை செஞ்சுருக்கேன். அப்புறம் டிவி சேனலில் வேலை, கிறிஸ்டின் சேனலில் வேலை செஞ்சுருக்கேன். மீடியாவில் வேலை செஞ்சுருக்கேன். அப்புறம் பெரிய கம்பெனியில் வேலை இருக்கேன். சின்ன கம்பெனியில் நிறைய எல்லா வேலையும் மெக்கானிக்கில் வேலை செஞ்சுருக்கேன். கார் மெக்கானிக்கில் வேலை செஞ்சுருக்கேன். கார் மெக்கானிக்கில் செஞ்சுருக்கேன். பைக் மெக்கானிக்கல் சரி கார் மெக்கானிக்கில் வேலை செஞ்சுருக்கேன். அடுத்தது பெரிய கம்பெனிலையும் வேலை செஞ்சுருக்கேன். சின்ன கம்பெனிலையும் வேலை செஞ்சுருக்கேன். இப்போ டெலிவரி பாயாக இருக்கேன். ஆண்டவர் விசேஷமாக நடத்துகிறார். 2 யூடியூப் சேனல். பெரிய காலேஜில் நான் படித்த நிறையா காலேஜில் படிச்சிருக்கேன். ஆண்டவர் பிளெஸிங் தேவையான 3 வேளை ஆகாரம் வீட்டுக்கு தேவையான கடல் நடத்துகிறார். நல்ல மனைவி, நல்ல குழந்தை கொடுத்துருக்காரு. நல்ல வீடு, சொந்த வீடு தான் இஷ்டவாங்க. எல்லாம் எங்கள் அப்பா அம்மாவுடைய. நான் பெரிய பெரிய பிரபலங்கள் கூட நான் பயணிச்சிருக்கேன். அவங்க எனக்கு தருவாங்கன்னு நான் எதிர்பார்த்து ஒரு நாள் அவங்களோட நான் ஃபெலோஷிப் வச்சுருக்க மாட்டேன். பட் நான் உண்மையாக இருக்கிற காலத்தில் எனக்கு தேவையான தெய்வம் எனக்கு எல்லாமே சந்தித்தார். இதெல்லாம் ஏன்றால் எங்கள் அப்பா அம்மாவோட ப்ரேயர் விசுவாசங்களாக. எங்கள் அம்மா வந்து எங்கள் ப்ரே பண்ணுவாங்க. எங்கள் அம்மா சண்டேனா சர்ச்சு ஃபுல்லாக அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஃபாஸ்டிங் இருப்பேன். என் ஸ்கூல் லைஃப்பில் காலேஜ் ப்ளஸ் வந்து மைனஸ் ஆனது ரிசல்ட் எல்லா நெருக்கத்தில் எல்லாம் பிரச்சனைக்கும் எல்லாருக்குள்ளே இருக்க ஆசை தான் எனக்கு இருந்தது. சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு எல்லாமே மாற்றி கொடுத்தார். தேவன் இருந்ததால் எல்லாமே பெஸ்ட்டு லைஃப்பாக இருந்தது. காட் பிளஸ் யூ. அனைவருக்கும் என்னுடைய மதர்ஸ் டே தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபாதர்ஸ் டேவும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அபிரமா ஆசீர்வதிப்பார். இப்போ சின்ன ப்ரேயர் பண்ணுறேன். ஆண்டவரே எல்லா பிள்ளைங்களுக்கும் எல்லாம் தகப்பனுமாருக்கும் அவங்கள பாதுகாத்துக்கொள்ளுங்க. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. என்னுடைய நடந்த நிகழ்வில் சொல்ல நல்லது. அந்த கிருபை கொடுத்ததுக்காக சொல்கிறோம். எல்லா அப்பா அம்மாவையும் பாதுகாத்துக்கணும். சுகபன தீர்க்காயசமாக இருங்க. யார் யார் ஓல்டேஜில் தனியாக விட்டுருக்காங்க அவங்களோட போய் இன்வால்வ் பண்ணி வாழ உதவி செய்யுங்க. ஆசீர்வதிந்தாங்க. சுகபலம் தந்து நடக்கும். பெரிய காரியம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு தான். ஆமென். அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொள்கிறேன். God bless you. God bless you.